அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஒரு 7 நிமிஷம் மட்டும் இதை போட்டு எடுத்தால் ஓகே தான். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு சைட் பை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு 3 எக் எடுத்துருக்கிறேன். 3 எக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த எக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சில் தண்ணி, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை கொடுத்து நல்லா சில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும்லாம் தேவையில்லை. இதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெறும் கேப்சிகம் மட்டும் தான் இருக்குது, அதனால நான் அதை மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காய தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா நூடுல்ஸ்லேயே உப்பு சேர்த்துருக்கோம், எக்குலேயும் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ நூடுல்ஸ் தான் சேர்த்த போகிறோம். நூடுல்ஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக 8 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும், கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இப்படி இந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா தான் நூடுல்ஸ் உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். நம்ம நார்மலாக மிக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா நூடுல்ஸ் உடஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், சில்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாதாங்க நூடுல்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதெல்லாம் சேர்க்காம செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்கு சேர்த்துக்கலாம்.